உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்தா டேப்லெட் போட்டுக்கோ அஞ்சலி. கொஞ்சம் லேட்டா போட்டுக்கிறேங்க. நேத்து நைட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. என்னங்க? இல்ல அஞ்சலி, என்னால ஆபீஸ்ல நிம்மதியாவே இருக்க முடியல. திரும்ப திரும்ப எனக்கு அதே ஞாபகம் தான் வந்துச்சு. ரொம்ப கில்ட்டா இருந்தது. அதான் உடனே சாரி கேட்கலான்னு முடிவோட வந்தேன். ஐம் சாரி அஞ்சலி. சாரிங்க, நான் தான் உங்க மனசை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டேன். முதல்ல நீங்க தாங்க என்ன மன்னிக்கணும். சாரிங்க. ஏய் இல்ல, தப்பு என் மேலதான். நான் தான் சாரி சொல்லணும். பொண்டாட்டிக்கு பாட தெரியுங்கிறதுக்காக அவளை ஒரு தடவை பாட சொல்லலாம், 2 தடவை பாட சொல்லலாம். நைட்டு ஃபுல்லா பாட சொல்றது தப்புதான். நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அஞ்சலி. இந்த டேப்லெட் போட்டுக்கோ. அம்மா, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. ரொம்ப சந்தோஷம் கவிதா. இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. இங்க பாரு, சீக்கிரமா வீடு கட்டுற வழிய பாருங்க. என்ன? அதுக்கும் லோன் ஏற்பாடு பண்ணியாச்சு. சீக்கிரமா ஆரம்பிச்சிருவோம். சரி. அம்மா, வீட்ல இருந்து அத்தை யாராச்சும் ஃபோன் பண்ணாங்களா? இல்லையேம்மா. அம்மா, நான் சொன்னதை மறந்துடாதம்மா. அவங்க ஃபோன் பண்ணா நான் சொன்ன மாதிரியே சொல்லிடு. சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன இப்ப உடனே வீட்டுக்கு போறீங்களா? ஆமாமா. என்னடி, எப்பவாச்சும் தான் வெளியில வரீங்க, இப்ப உடனே ஏன் வீட்டுக்கு போறீங்க? கொஞ்சம் அப்படியே வெளியில பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போலாம்ல. நானா வேணான்னு சொல்றேன். இந்த மனுஷன் அழைச்சிட்டு போனதானே. என்னம்மா, எதுவும் பேச மாட்டேங்கிற? என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, நான் வச்சிடுறேன், அப்புறம் கால் பண்றேன். என்னங்க பேசிட்டியா? அம்மா ரொம்ப ஹாப்பி. சந்தோஷம். வாங்க. சரி வா, கிராஸ் பண்ணி அப்படி போயிடலாம். வா. அங்க இருக்கா? இங்க பாரு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கவிதா. உனக்கு நல்ல ஹோட்டல்ல சாப்பாடு கன்ஃபார்ம், சினிமா, ஐஸ்கிரீம் எல்லாம் ஃப்ரீ. வெளியெல்லாம் போக வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. ஏய், ஃப்ரீனா என்ன ஃப்ரீயாவை கொடுப்பாங்க? நான் காசு கொடுத்து வாங்கி தரேன்டி. இதெல்லாம் லைஃப்ல ஒரு தடவை தான் கிடைக்கும், அனுபவிச்சுக்க, அப்புறம் வருத்தப்படாத. சரி சரி, ரொம்ப கெஞ்சுறதுனால ஒத்துக்கிறேன். கெஞ்செல்லாம் இல்ல, நீ வேணான்னு சொன்னா எனக்கு செலவு மிச்சம். உடனே உங்க கஞ்ச புதிய காட்டிடுவீங்களே. இப்ப என்ன, போலாமா வேணாமா? போலாம் போலாம் போலாம். அண்ணி, வெற்றி, இன்னும் எவ்வளவு நேரம்? நீ சீக்கிரம் அப்பாவை கூட்டு வாங்க. இதோ கூட்டிட்டு வந்த வரேன். கெஸ்ட் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க? மேடம், டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இது வேண்டாமா? ஓகே மேடம். மாமா துளசி, வணக்கம். எப்படி இருக்க? நல்லா இரு. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், உட்காரு. வீட்ல எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சொல்லுமா, என்ன விஷயம்? இந்த ஃபைல்ல கையெழுத்து வாங்கணும், அதான் வந்தேன். அத்தை, நம்ம ஆடிட்டர் ஆபீஸ்ல தான் துளசி ஒர்க் பண்றாங்க. அப்படியா? ம், எப்ப இருந்துமா? இப்பதான் 1 மாசமா. ஓ, இந்த காலத்து பொண்ணுங்க யாரும் படிச்சுட்டு வீட்ல இருக்கிறதே இல்லல்ல. வேலை வேலைன்னு போயிடுறீங்க. இல்ல, தியாக்காக தான். புரியுதுமா, நீ வேலைக்கு போறது ஒன்றும் தப்பில்ல. சரி, நீ கை கழுவிட்டு வா, நம்ம சாப்பிடலாம். இல்ல வேணாம், நான் சாப்பிட்டு தான் வந்தேன். என்னம்மா, வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? காஃபி ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரவா? இல்ல, தேங்க்யூ so மச், எனக்கு எதுவும் வேண்டாம். இருமா, நான் எடுத்துட்டு வரேன். இரு. இல்ல வெற்றி, அப்பா எப்படா வருவாரு? அப்பா, என்னம்மா, எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் தெரியாதுல்ல உனக்கு. இருமா, நான் என் பெரிய பையன் கதிர் கிட்ட கேட்டுட்டு வரேன். கதிரு, அப்பாவை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. கதிரு. ரகு, என்னங்க ரகு வந்துட்டான். டே ரகு, சம்மந்தி அம்மாவுக்கு இப்ப எப்படிடா இருக்கு? பரவாயில்லையா? நல்லா இருக்காங்கம்மா. நாங்க 2 பேரும் போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கோம். ஏன் கவிதா, ஏன் அதுக்குள்ள அனுப்பிட்டாங்க? பெட்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. பெட்ல தான் இருந்தாங்க,
மகளையும் மருமகனையும் பார்த்த உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அந்த சாதாரண காய்ச்சல் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. ஆஃப்டர்நூனே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க பாட்டி. நான் அவளை கேட்டா நீ எதுக்குடா பதில் சொல்ற? அது கவிதாவோட அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலல்ல, அந்த சோகத்துல இருக்கா இல்ல கவிதா? ஆமா பாட்டி. கவிதா, அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாமல்லம்மா. ஏதோ ஒரு வாரம் தங்க வச்சு அவங்கள நல்லா சாப்பிட வச்சு அனுப்பிச்சிருக்கலாமே. அது இல்லப்பா, அது நீ வா வா, நீயே சொல்லு. அது நாங்க கூப்பிட்டோம் அம்மா தான் இல்ல நான் வீட்டுக்கு போறேன் சரியாயிருச்சு இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிருக்காங்க. ஆமாப்பா, அதான் கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரோம். என்னம்மா நீ அவங்க சொன்னா அப்படியே கொண்டு விட்டுருவியா? அவங்களுக்கு கஞ்சி கிஞ்சி வச்சு காய்ச்சி கொடுக்கறது கூட ஒருத்தரும் கிடையாது. இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி நீ போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துரு. கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா, நானும் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. டேய் டேய் கேசவா, என்னடா நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன்னு சொன்ன, அதுக்குள்ள வந்துட்ட? அது பக்கத்துல ஒரு சோஃபா டெலிவரி கொடுக்க வேண்டியிருந்தது. ஓ, தீபாவும் ஃபோன் பண்ணால, சோஃபா டெலிவரி கொடுக்க வேண்டியது. அப்படியே டெலிவரி கொடுத்துட்டு தீபாவை கூட்டு வந்தேன். வா வா போ பேசு. இவன் வேற ஆகும்னா எல்லாத்துலயும் பொறுக்க வந்துடும். அண்ணா உன் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இரு நான் கூப்பிடுறேன். என்னங்க அண்ணா பேசு. முருகன் உங்ககிட்ட பேசணுமா? கட் ஆயிடுச்சே. திரும்ப கால் பண்ணுங்க. சரி. என்னாச்சுப்பா? கட் ஆயிடுச்சுப்பா, திரும்ப கால் பண்றேன். டே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ விடு. அவ ஏதாவது வேலையா இருப்பா, நீ பேசியே கட் பண்ணிட்டா. போ, நீ சாப்பாடு எடுத்து வை, நான் போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். கேசவா, அப்புறம் பேசலாம். கேசவா நம்ம போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம் வா. போ. என்னாச்சு? லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்னாச்சு? நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குமோ? என்னாச்சு? இல்லங்க, வீட்ல எல்லாரையும் பார்த்தனா அதான் ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாரையும் நேர்ல பார்க்கணும் போல இருக்கு. என்ன இது? அஞ்சலி, நான் இருக்கேன்ல. இங்க வா வா. இவ வீட்டுல உள்ளவங்க கிட்ட பேசினா மட்டும் அவ்வளோ ஃபீல் பண்றா, அவ்வளோ எமோஷன் ஆகுறா. அத முதல்ல கட் பண்ணணும். கட் பண்றேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.